போல நீங்கள் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று கவிஞர் கவிசி அவர்களை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்காலத்திலே ஒருவேளை உங்களுக்கு அரசியலில் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்குமே என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதனையும் கூட பயன்படுத்த வேண்டும். யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம், இந்த இடத்திலே நான் அரசியல் பேசுகிறேன் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? இந்த விழா அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை நான் நன்கு அறிவேன். பாரதத்தினுடைய முன்னாள் பிரதமர் மாண்புமிகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், ஒரு மிகச்சிறந்த கவிதை ரசனை உள்ளவர். அதனை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், அவர் நேரம் கிடைக்கின்ற பொழுது காரிலே செல்கின்ற பொழுது கவிதைகளை தான் படித்துக் கொண்டு செல்வாராம். நேரம் கிடைத்தால் அவர் தனக்கு முடிந்தவரை தன்னால் என்றவரை கவிதைகளை எழுதி கொண்டும் செல்வாராம். அப்படிப்பட்ட வாஜ்பாயை போன்று நீங்கள் புகழ் பெற வேண்டும் எதிர்காலத்திலே என்று சொல்லி வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காலத்தினுடைய கட்டாயம் கருதி, காலத்தினுடைய சுருக்கம் கருதி. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் எத்தனையோ பணிகள் உங்களுடைய முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆம், முடிந்தால் உங்களுடைய எழுத்து வலிமை, உங்களுடைய பேச்சினுடைய வலிமை எந்த காலத்திற்குமே ஜெயித்து காட்டக்கூடியது, எந்த காலத்திற்கும் அளவற்ற வெற்றியை தரக்கூடியது. டாக்டர் APJ அப்துல் கலாமால் முடியாத ஒன்று, இன்றைக்கு இருக்கின்ற இத்தனை தலைவர்களால் முடியாத ஒன்று உங்களுடைய பேனா வலிமை. அந்த பேனாமணியனுடைய நுட்பானது அந்த நினைக்குமானால் அதனை சாதித்து காட்ட முடியும். காரணம் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு மிகச்சிறந்த வேளாண்மை நாடு. இந்த மிகச்சிறந்த வேளாண்மை நாட்டிலே இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 50 மில்லியன் டன் உணவு தான் இருந்தது. அத்தனை பேருக்கும் உணவு, சோற்றுக்கு வழி இல்லை. ஆம், யோசித்தார்கள். டாக்டர் MS சுவாமிநாதன் ஒரு வேளாண்மை விஞ்ஞானி, ஒரு டாக்டர் C சுப்பிரமணியன் முன்னாள் இந்தியாவினுடைய நிதியமைச்சர், இன்றைக்கு அவர் இல்லை. கொங்கு நாடு ஈட்டெடுத்த தங்கமகன் அவர் மறைந்து விட்டாலும் கூட அந்த 2 பேரும் சேர்ந்து பசுமை புரட்சி என்ற திட்டத்தினை ஏற்படுத்தி 250 மில்லியன் டன்களாக உணவு உற்பத்தியை உயர்த்தினார்கள். பசுமை புரட்சியினுடைய தந்தை என்று இருவரும் பற்றப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் MS சுவாமிநாதனை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்படிப்பட்ட டாக்டர் C சுப்பிரமணியத்தை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே வாய்ப்புகள் கிடைக்குமானால் கங்கையையும் காவிரியையும் இணைத்து பாருங்கள், இணைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வட இந்திய, தென்னிந்திய நதிகள், இந்திய நதிகள் அனைத்தையும் இணைப்பதற்கு முயற்சி செய்து பாருங்கள். செய்ய முடியுமா? என்ன இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்காம்? உங்களுடைய பேனாமுனையினுடைய மொழியினுடைய வலிமையானது அதனையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு எழுத்தாளனால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை, ஒரு பேச்சாளனால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. அதற்கு உதாரணங்களை நான் சொல்ல முடியாது. காரணம், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள், தமிழகத்தினுடைய இன்னாள் முதலமைச்சர்கள் எல்லோருமே அப்படிப்பட்ட துறையிலே கொடிகட்டி பறந்தவர்கள், பறந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது நீங்கள் இந்திய நதியினை இணைப்பதற்கு கூட நீங்கள் ஒரு தூண்டுகோலாக கட்டுரையை கூட நீங்கள் எழுதலாம். அப்படியெல்லாம் எழுதுகின்ற பொழுது என்ன நடக்கும்? இந்தியா இங்கே இருக்கின்ற நிலப்பரப்பினை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலகிலேயே ஒரு மிகச்சிறந்த வல்லரசு நாடாக மாறும் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. மகாநதியும், யமுனையும், சிந்தும், கோதாவரியும், கங்கை நதியும் 75% நீரை கடலுக்கு அனுப்பி வைக்கின்றன. ஆனால் நம்முடைய நீர் இங்கே காவிரி தண்ணீரானது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு கவிஞராக மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளராகவும் வர வேண்டும், ஒரு பேச்சாளராகவும் வர வேண்டும், ஒரு கட்டுரையாளராகவும் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வல்ல பரம்பொருள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தியினுடைய அருளால் நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டம் 8 மணி அளவில் முடிவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த பேச்சாளர்கள், இங்கே பழுத்த பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலே மிக சுருக்கமாக, ரத்ன சுருக்கமாக பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர் கோபால நாராயணமூர்த்தி அவர்களை தொகுப்பாளர் என்கின்ற முறையிலே அவருக்கு தான் இது பொறுப்பு. ஹி ஷுட் பட்ஜெட் தி டைம். நம்முடைய ஊர் பாணி செல்லாது, கம்ப்யூட்டர் ஏஜ் ஆகிட்டுது. இது அண்ணா நெடுஞ்செழியன், நாவல் நெடுஞ்செழியன் 7 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் நான் 5 மணிக்கு முடித்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அது செல்ல, ஆனால் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். கூட்டம் கலைஞ்சு போயிடக்கூடாது. அது 8 மணிக்கு மேலே ரொம்ப அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். எந்த மகிழ்ச்சியோடு வந்தார்களோ, எந்த புதுமை உணர்ச்சியோடு வந்தார்களோ அப்படி போகணும். இந்த இனிய நிகழ்ச்சியில் எல்லோரும் அழகாக சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் விழாவினுடைய தலைமை பொறுப்புக்கு நாங்கள் தகுதியானவரைத்தான் அழைத்து வந்திருக்கிறோம் என்று தன்னுடைய ஆளுமையினால் நிரூபித்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எங்களுடைய பணிச்சுமையை அவர் குறைத்திருக்கிறார், அவ்வளவுதான். நான் யாரையும் சொல்லி மனசை காயப்படுத்திட வேண்டாமேன்னு நினைப்பேன். அவர் மென்மையாக தன்னுடைய வார்த்தைகளில் சொன்னார். ஐயா ரொம்ப நன்றி.
இப்போ இதற்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த கவிஞர்கள் இல்லை, இப்போ வாழ்க்கையே கிரிக்கெட் மாதிரி தான். யாரும் ரொம்ப நாளெல்லாம் 20 நிமிடம் 25 நிமிடங்களுக்கு மேலே ஒரு விழாவே நடப்பதில்லை. எல்லாருக்கும் நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கவிஞருக்கு ஒரு ஆசை, நாங்கள் இரவு உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஐயா, யாரும் போக மாட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான், நட்புகள் தான் அப்படின்னு ஒரு நன்றி ஐயா. இதுவரை வாழ்ந்து மறைந்த கவிஞர்கள், அவர்களுடைய கருத்துகள், வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர்கள், அன்னை தெரசாவிலிருந்து ஹரிச்சந்திரன் வரை மிக உணர்ச்சி பூர்வமாக எடுத்து கூறி, இந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே பெற்றோர்கள்லாம் ஆசைப்படுவாங்க, டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னு பலதரப்பட்ட அந்த மாதிரி கௌசி கந்தசாமி இப்படியெல்லாம் ஆக வேண்டும், கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு ஆசை அரசியல்வாதி ஆனால் கூட பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் நல்லது தான் என்று அது சொன்னார். நாமக்கல் கவிஞர்லாம் இதனால தான் எம்எல்சி ஆனாங்க. தன்னுடைய பேராவளை குழந்தையின் மீது திணித்திருக்கிற ஆசிரியர் திரு சேகர் அவர்களை நன்றி கூறி, தொடர்ந்து மதிப்பிற்குரிய முனைவர் தேவேந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கிட வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். மாலை வணக்கங்கள். பெருமதிற்குரிய தலைவர் செல்வ விநாயகம் தலைவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, முன்றே அமைந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே இந்த பகுதி பேச்சாளர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். டாக்டர் தேவேந்திரன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி வேதியியல் துறையில் செய்த பிறகு பல்லாண்டு காலம் பேராசிரியர் பணியாற்றி கேரளா பல்கலைக்கழகத்தில் டிஎஸ்சி என்கிற முதுமுனைவர் பட்டம் பெற்றவர்கள், பண்பாளர். அவர்கள் அவங்க ஊரில் மண்ணில் அதிக ஈடுபாடு உள்ளதுனால அவருடைய ஊரை பற்றி 60 கவிதைகள், அதில் இருக்கிற சவர தொழிலாளியிலேருந்து கோயில் குருக்கள்லேருந்து சித்திரங்கள், போர்ட்ரைட்ஸ் 60 சித்திரங்கள், 65 சித்திரங்கள் மாதிரி சொற்சித்திரங்கள், கவிதை மாதிரி எழுதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க ஊர் ரொம்ப சிறப்பான ஊர்னு அவங்களுக்கு என்ன, அது ஒரு கோல்டன் வில்லேஜ்னு அவங்க எழுதியிருக்காங்க, புல் கிரவுண்ட். மிக பண்பாளர். அதனால் அவர்கள் நம்ம கௌசியை மனமாற வாழ்த்து வந்திருக்கிறார்கள். ரொம்ப நன்றி ஐயா. தலைவர் கூறியது போல கூடுதலாக பேசாமல் குறைத்து பேசுவதற்காக வேண்டி நான் எழுதிய கருத்துக்களை நான் இங்கே படிக்க ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாலை நேரத்து மங்கிய நிலவொளியில் இக்கவிதையை இருமுறை வாசித்தேன். சிலவற்றை மீண்டும் மீண்டும் படித்தேன், பரவசமடைந்தேன். ஆனாலும் மனிதர்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திற்குள் உறைந்து பின் மலர்ந்து கால ஏடுகளில் கவிதையாய் வருவது அவரது இலட்சியம், உயர்ந்த நோக்கம். செல்வி கவிசின் கவிதை தலைப்பு, அதனுள்ளிருக்கும் கவிதைகள் என்னையோ எங்கேயோ கொண்டு செல்கிறது. தலைப்போ முரண்பட்ட கருத்தை கொண்டுள்ளது. உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர் குறளுக்கு 2 அடிகள் வைத்தார். அதன் கருத்துக்களும் இயல்புகளும் முரணுடையதாகத்தான் உள்ளது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ குறள்கள் உண்டு. அவையில் சிலர் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். 1, என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நின்ற ஒன்றமாருக்கு. முன்னுதாரணம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. மீண்டும் வாசிக்கும் போல் கவிதை வண்ண சித்திரங்களாகி விடுகின்றன. இயல்பு வாழ்க்கையை மண்ணில் பாதங்களோடும், மனிதன் முகவரிகளோடும், காற்று தந்த கதைகளோடும், கடலோரத்து கவிதைகளோடும், செடி கொடிகளின் தங்கிய சங்கீதங்களோடும் நம்முள் இறங்கி வைக்கின்றன. இக்கவிதைகள் இன்ப துன்பம் நிறைந்த வாழ்க்கையை இதிகாசங்களில் கண்டிருக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி என்னவென்றால், மதுரையை நோக்கி செல்கிறாள் நம் கண்ணகி. அவள் சென்ற பாதையோ சிவப்பு கம்பளம் விரிக்கப்படவில்லை, வண்ணமலர் தூவப்படவில்லை. இக்கவிதையில் இளங்கோவடிகள் அவள் வண்ணச் செஞ்சீரடி மன்மகள் அறிந்திலன் என்று குறிப்பிட்டுள்ளார். துவக்கத்தில் ஈன்றெடுத்த அன்னைக்கு ஓர் வாழ்த்து மற்றும் இறுதியில் அறிவூட்டி வளர்த்த தன் தந்தைக்கு ஓர் வாழ்த்து. வர்ணசாலம் பகுதியில் வஞ்சகன் நல்லவன் போல் நடிப்பதை நல்லவர் பலர் சிக்குகின்றனர். இதை நாம் இன்றைய வாழ்வில் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுபோல் கடற்கரை பாற்றில் கடலம்மா என்னை வளர்த்த அன்னை, அவள் காலடியில் நான் இல்லை. தமிழ் கலாச்சாரத்தில் வெடிக்கும் பாதம், விரும்பும் கலாச்சாரம், கூத்து பற்றறையில் குத்தாளம், குற்றால குறவஞ்சி, காவிரி கரைபுரள, தலைவிரி கண்ணகியும், மாதெய்வ மணிமேகலை, சிங்கார சிலப்பதிகாரம், கொடை தரும் ஆண்மை, காலத்தை வெல்லும் தமிழ் கலாச்சாரமே. இதுபோல தானே வெற்றி, இழப்பு, மரணம், நன்றி, முக்காலம் நன்றி ஒன்று, என்றென்றும் நான் என்றென்று குடித்திருக்கிறார். இவை அத்தனையும் புதுக்கவிதையின் கவிதை என்று நாம் இந்த கவிதை மனநிலையை தோற்றுவிப்பதற்காக சம்பவமே. வரிக்கு வரி
கொங்கு நாட்டு கிராமத்து வாழ்க்கையை படம் பிடிக்கிறது. இதுவோ கவிஞர் சிற்பியின் ஒரு கிராமத்து நதி போல. கவிசியின் கவிதை தொகுப்பை படிக்கும்போது அவரது உள்ளம் எனும் ஒரு பூஞ்சோலை, உணர்வோடும் எண்ணங்களோடும் பூங்கொத்து, அதில் சுரக்கும் சிந்தனை எனும் தேனருவி, சுவைக்க வரும் இலட்சியம் எனும் பொன்வண்டு. நாம் போற்றுவோம், புகழ்ந்துரைத்து புதியதோர் நல்ல சமுதாயம் காண. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தன்னுடைய எண்ணத்தை எழுத்திலும்